எல்லா நிதி இவங்க குடும்பத்தில் தான் இருக்குது. உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி, அருள்நிதி. இதுக்கு மேலேயும் நிதி கொடுக்கலன்னா அது வந்து அவங்க தலைவர் கலைஞரை தான் கேட்கணும். சொல்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனா திமுக, திமுகனா தமிழ்நாடு சொல்றாங்க. இது சொல்றது திமுக காரங்க, இதை கேட்கறது திமுக காரங்க, இதை நம்புறது திமுக காரங்க. ஸோ விவசாயிகளோட பணத்தை எடுத்து தான் நீங்கள் உங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணீங்களே தவிர விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ நியாயமாக சேர வேண்டிய எதுவுமே செய்யல. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் 2 நாள் தான் இருக்கு பிரதமர் வந்து தமிழ்நாடு வர்றதுக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருஷமா திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. விவசாயிகள் எல்லா போராட்டங்களையும் அனுபவிச்சுட்டாங்க. இப்போ விவசாயிகள் மேல குண்டாசும் போட்டாச்சு. பொங்கல் பண்டிகை இப்பதான் நடந்தது. பொங்கலுக்கு நமக்கும் பொங்கல்ல, விவசாயிகளுக்கும் பொங்கல்ல. ஸோ இந்த நிலையில பிரதமர் வரும்போது தான் நம்மளுடைய முதல்வருக்கே விவசாயிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் விவசாயம் நடக்குதுன்றதே அவர் ஞாபகத்துக்கு வருது. இப்போ தான் விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் ஓயவே இல்லை. அதில் போராடின விவசாயிகளுக்காக குண்டா சட்டை போட்டு அவங்கள தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இதே முதல்வர் தான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே விவசாயிகளுக்காக அதிகமான போராட்டங்களை நடத்தினாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் போராட்டங்கள் பண்ணதை அவரே சொல்றாங்க, தெரியல. பட் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் பாதியை கூட நிறைவேற்றலை. 50,000 விவசாயிகளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதா சொன்னாங்க. அதில் 3ல் 1 பங்கு கூட கொடுக்கல. ஸோ இதுதான் உண்மையான நிலைமை. பால் விவசாயிகளுக்குலாம் மானியம் கொடுத்துட்டு தானே சார் இருக்காரு. விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணலன்னு எப்படி சார் சொல்றீங்க? கரெக்ட் தான். பால் விலை ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் 16 ரூபா 18 ரூபா இருந்த பால் இன்னைக்கு 23 ரூபா 25 ரூபா வந்துருச்சு. ஆனால் விலையேற்றம் நமக்கு இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு அதோட பெனிஃபிட் போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. விவசாயிகள் அதே மானியத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்கள மானியத்தை ஏற்றி கொடுக்கவும் இல்லை. அதுக்காக விவசாயிகள் சேலம், ஈரோடு, தருமபுரி எல்லாம் போராட்டம் நடத்தி தான் இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் போராட்டி இருக்கு. இதெல்லாம் முதல்வர் காதுக்கு போகுதா அவருக்கு தெரியுதானே தெரியல. விவசாயிகளுக்காக எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ இன்றைய முதல்வர் போராட்டம் பண்ணாரு. அவருக்கா சார் விவசாயம் தெரியல நீங்க குற்றம் சாட்டுறீங்க? அவருக்கு விவசாயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கரும்பு சார்ல சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா வரப்புக்குள்ளேயே காங்கிரீட் போனவர் இல்லையா நம்ம முதல்வர். அப்படி சொல்றீங்க. ஆனா மதிய உணவு திட்டத்துல இருந்த பள்ளி கல்விக்கெல்லாம் இப்போ காலை உணவு திட்டம்லாம் கொண்டு முட்டை எல்லாம் வேற கொடுக்க ஆரம்பிச்சார் காலையிலே. இப்பவும் குறை சொன்னீங்கன்னா எப்படி சார்? அதாவது மதிய உணவு திட்டம் மாணவர்கள் நல்ல பள்ளிக்கு வரணும், பள்ளியில் ஆரோக்கியமாக படிக்கணும், நல்ல தேரணுன்றதுக்காகத்தான் மதிய உணவு திட்டத்தையே நம்ம கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம முதல்வர் பார்த்தா அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு காலை உணவு திட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒயின் ஷாப்பை மூடிடுறாங்க. இப்போ பிளாக்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு பக்கம் போகணும்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் முட்டை போடுறாங்கன்றாங்க. முட்டையில ஏன் புழு இருக்குன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை கோழி தீவனத்தில் நிறைய புழு சாப்பிட்டுச்சு, அதனால் அந்த புழு தான் முட்டையில் வந்திருக்குன்ட்டு. அது அவிச்சதுக்கப்புறமும் வருதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சார். அப்படி சொல்கிறீங்க. ஆனால் முதல்வர் சொல்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறையா இருக்குன்னு. நீங்க ஏன் சார் நிதி கொடுக்கவே மாட்டீங்க? கண்டிப்பா நீங்க சொல்றதுல 100க்கு 100 நியாயம் தான். அதாவது முதல்வர் சொல்ற மாதிரி நிதி பற்றாக்குறை நீங்க கொடுத்தாதான் நிதி உண்டுன்றாரு. எல்லா நிதி இவங்க குடும்பத்தில் தான் இருக்குது. உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி, அருள்நிதி. இதுக்கு மேலேயும் நிதி கொடுக்கலன்னா அது அவங்க தலைவர் கலைஞரை தான் கேட்கணும். நிதி பற்றாக்குறை முடிஞ்சிருச்சு சார். இப்போ மாம்பழமே திமுக பக்கம் எகிற மாதிரி இருக்கே. மாம்பழம் இப்போ மாம்பழ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துடைய கொள்முதல் விலையே 4 ரூபாய்க்கு கீழே கம்மியாக குறைஞ்சிருச்சு. ஆனால் மாம்பழ விவசாயிகளை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாரு நம்ம முதல்வர். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பெரியவர் தலைவர் ராமதாஸ் கிட்ட மாம்பழ சின்னத்தோடு வாங்க, நாங்கள் வேண்டியதெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு அங்கே தேர்தல் பேரும் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை தான். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் எல்லா நாடுகளுக்கும் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய நாடு இந்தியா தான். முக்கியமாக நமக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ப்ராடக்ட், மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மற்றும் கால்நடை. இதில் அமெரிக்காவுடைய சந்தையை நம்ம இந்திய சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விடணும்னு தான் அமெரிக்கா கேட்குறாங்க. அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு விவசாயிகளின் நலனுக்காக தன் எடுத்த நிலையில தீர்க்கமா இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட பிரதமர் இருக்கிற நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பால் விலை மானியம் கேட்டாங்கன்னா கொடுக்கல. விவசாயிகள் கரும்பு சாவடி, அவங்களுக்கு கரும்பு சாவடி பண்ணும்போது போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காசு கொடுத்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் 85 ரூபா கரும்பு கொள்முதல் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் கரும்பு 3 அடி கூட இல்லை. அது எவ்வளோ கொடுத்தாங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதலில் விவசாயிகள் ஒரு மூட்டைக்கு 70 ரூபா லஞ்சம். இது லஞ்சம்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பிரைப்னு தான் சொல்லணும். ஸோ சட்டப்பூர்வமாக அங்கே இருக்க அதிகாரிகளே மூட்டைக்கு 70 ரூபா கொடுன்னு வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 412 ரூபா எக்ஸ்ட்ரா விதமாக கிட்டத்தட்ட 165 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் என்னமோ போட்டு உடைச்சிட்டாரு. கொடுத்திருக்காரு டாக்குமெண்ட். அதை பத்தி இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல,
ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபைலோ பண்ணல, அதுக்கு விசாரணை கமிஷன் கூட அமைக்கல. எப்படி சார் இப்படி சொல்றீங்க? ஆனா முதல்வர் வந்து நானும் டெல்டாக்காரன் தானே சார் சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். முதல்வர் வந்து டெல்டாக்காரன் தான். ஆனா அவர் எந்த டெல்டாக்காரன் தான் நமக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி விவசாயத்த பத்தி எனக்கு அது தெரியும். நானும் விவசாயி தான்றாரு. ஆனா கரும்பு தோப்புக்குள்ள கான்கிரீட் ரோட்ல நடந்து போறாரு. கல்லு குடிச்சு அதுல சர்க்கரை இருக்கான்னு கேட்கிறாரு. நெல் கதிரை பார்த்து இது எங்க முளைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதாவது எடப்பாடி அண்ணன் விவசாயி அப்படியே போது அது ஒத்துக்க மாட்டாங்க. அவரும் ஒரு விவசாயி தான். அவரு நெல் பாதிப்பு அவரும் ஒரு பார்வையிடுறதுக்கு விவசாயின்னு எப்படி சார் பச்சை துண்டு போட்டதால சொல்லிட்டீங்களா? இல்ல. அவரு விவசாயிகளுடைய பாதிப்பை பார்க்கறதுக்கு அங்க இருக்கக்கூடிய வரப்பு மேல போய் வயல்ல இறங்கி எவ்வளவு நீர் வந்திருக்கு, எவ்வளவு நாத்து சாஞ்சிருக்கு, எவ்வளவு நெல்மணிகள் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்றத களத்துல போய் பார்க்கறாரு. ஆனா நம்ம முதல்வர் என்ன பண்றாரு, அந்த நெல்லை கொண்டாந்து ஆபீஸ்ல பார்க்கறாரு. அப்ப எப்படி அதோடைய அந்த டேமேஜ் அளவுக்கு வந்து முதல்வர் வந்து பிஸியா இருக்காரு சார் இன்றைய முதல்வரா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் பிஸியா இருக்காரு. பராசக்தி விமர்சனம் இன்னும் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, அது சீக்கிரமா வரும். அடுத்து வேற ஏதோ படங்கள்லாம் வரும்போது அந்த விமர்சனங்களும் முதல்வருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நமக்கே தெரியுது. பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் முக்கியமான வேலைகள் இருக்கு, துணை முதல்வருக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வேலைகளை பார்க்கறதுக்காக அவங்க வேலை பளு குறைக்கிறதுக்காக தான் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்து அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள், யாருக்கு மக்களுக்கு நேரம் செலவழிக்க ஆள் இருக்குதோ அப்படிப்பட்ட எடப்பாடி, பிஜேபி போன்ற கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நம்ம கேட்டு. தமிழ்நாடு மக்களே வந்து திமுக தான், தமிழ்நாடுனா திமுகன்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்படி இருக்க சமயத்துல எப்படி அதிமுகவோ இல்ல பாஜகவோ உள்ள வர முடியும்? கண்டிப்பா. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுனா திமுக, திமுகனா தமிழ்நாடு சொல்றாங்க. இது சொல்றது திமுக காரங்க, இதை கேட்கறது திமுக காரங்க, இதை நம்புறது திமுக காரங்க. இதை மீறி யாருக்கும் தெரியறதில்ல. அதாவது முன் காலத்துல சொல்லுவாங்க, கிணத்து தவளை, கிணத்துக்குள்ள இருக்க தவளை இருக்கும்போது உலகமே அதுக்கு அதுதான். அந்த மாதிரி திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உலகமே வந்து குண்டி பூண்டி வரைக்கும் தான். குண்டி பூண்டி தாண்டினீங்கன்னா வந்துட்டு திமுக யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் நிறைய முதலீடுகள்லாம் முதல்வர் ஈர்த்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ கடந்த ஒரு வருஷத்துல பயங்கரமா நிறைய கொடுத்த வாக்குறுதியில 404 வாக்குறுதி முடிச்சிருக்கோம்லாம் கூட சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய முதலீடுகள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரல. தமிழ்நாடுல இருக்க தமிழ்நாடுன்னா திமுக, திமுகனா தமிழ்நாடு. அதைத்தான் முதல்வர் சொல்றாரு. அதைத்தான் நானும் ஏத்துக்கிறேன். ஏன்னா நிறைய முதலீடுகள் வந்திருக்கு, உண்மைதான். அது தமிழ்நாட்டுக்கு வரல, திமுகவுக்கு வந்திருக்கு. அவங்க இந்த 4.5 வருஷம் காலங்கள் இருந்ததுல நம்மளுடைய சிறந்த நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் முன்னாடியே சொன்னாரு. அதாவது அவங்க கருணாநிதி தலைவர் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலேயோ இல்ல ஸ்டாலின் காலத்தையோ தாண்டி இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர் காலத்துல தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட, அதாவது குறைஞ்சபட்சம் 30,000 கோடி வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்க முடியுதுன்ட்டு. ஸோ 4 வருஷம் பார்த்தீங்கன்னா 30,000 கோடினா பார்த்துக்கோங்களேன், 1,50,000 கோடி. ஸோ இதெல்லாம் வந்து முதலீடா வந்திருக்கு. அது வந்து திமுகவுக்கு வந்திருக்கு. ஆனா தமிழகத்துக்கு வரல. தமிழக மக்களுடைய பணம் தான் திமுகக்குள்ள முதலீடா போயிருக்கு. அதைத்தான் வந்து முதல்வர் சொல்றாரு, நமக்கு முதலீடுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லூலு மால் கட்டுறேன்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இடிச்சாங்க. இப்போ லூலு மால் வரல. ஆனா கோயம்பேடு பதிலாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸாவது வருதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வரல. ஸோ இதுதான் நம்ம முதல்வருடைய திராவிட மாடல் ஆட்சி. அப்படி நீங்க சொல்லிடுறீங்க. இப்போ வந்து விவசாயிகளுக்காக நிறைய போராட்டம் பண்றதோ இருக்கட்டும், இல்ல விவசாயிகளுக்கு எதனா பண்றதா இருக்கட்டும், கான்கிரீட் போட்டாவது நம்ம முதல்வர் போயிட்டு இறங்கி பாக்குறாரு. ஆனா மோடி அவர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு, பாக்குறது இல்ல. அப்படி ஆளுங்கட்சி வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சார் சொல்லணும்? இல்ல, நம்மளுடைய திராவிட மாடல்ல பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு திருமுருகன் காந்தின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களாம் நிறைய போராட்டம் பண்ணியிருந்தாரு. இப்ப கூட வந்து பியூஷ் மணிஷ் அவங்கலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துல ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஏரிய தூர்வாரி எல்லாம் மெயின்டைன் பண்ணதை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மற்றும் மற்ற திமுக பிரமுகர்கள்லாம் வந்து அதை கபலீகரம் பண்ணிட்டாங்கன்றது நியூஸ் பேப்பர்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதையே நம்மளுடைய முதல்வர் காதுக்கு போக மாட்டேங்குது. பாரத பிரதமர் இந்தியா முழுக்க பார்க்கறாரு. இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய பிரதமருக்கு பிரச்சனைகளோ சிக்கல்களோ வரக்கூடிய ஒரே மாநிலம் தமிழக மாநிலம் தான். இங்கதான் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. நம்ம டெல்லியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு நடந்தது. அங்க எந்த ஒரு வன்முறையோ எதுவும் நடக்கல. விவசாயிகள் கைது செய்யப்படவில்லை. அவங்க அமைதியா அவங்க போராட்டத்தை பண்ணாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான உரிய நடவடிக்கையை மத்திய அரசு பண்ணது. எப்படி 1.5 வருஷம் கழிச்சு 1.5 வருஷமும் நம்ம பண்ணோம். அதுல வந்து வெளிநாட்டு சதி இருந்ததும் நமக்கு தெரிஞ்சது. டெல்லியில் நடந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா சண்டிகர், பஞ்சாப், ஹரியானான்னு சொல்லிட்டு 3 மாநில விவசாயிகள் தலைநகரை நோக்கி வந்து போராட்டம் பண்ணாங்க. அதற்கான விவசாயிகள் திட்டம், அது நல்ல திட்டம் தான். அந்த திட்டத்தை வந்து நம்ம வாபஸ் பெற்றோம். அந்த இடத்துல பண்ண விவசாயிகள் போராட்டம்னு நம்ம சொன்னா கூட அது விவசாயிகள் கிடையாது, இடைத்தரகர்களுடைய போராட்டம் தான். அதை பத்தின உண்மையான விஷயங்கள் தெரியும், நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் ஒரு ஆண்டு ஆனாலும் அந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்தது மத்திய அரசு. ஆனா இங்க போராட்டம் பெருசா ஒண்ணும் வெடிக்கல. அவங்க அமைதியான முறையில் தான் போராட்டம் பண்றாங்க. அதுக்காகவே
அவர்களை வந்து குண்டாஸ்ல கைது செய்யறது வந்து எந்த விதத்தில் நியாயம், இல்லை எந்த சட்டப்படி நியாயம்ன்றது நமக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டில் வந்து யாரும் பாதுகாப்பாக வெளியில் போனவங்க ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பாதுகாப்பாக போனோம், பாதுகாப்பாக வந்தோன்ற ஒரு நிலைமை இல்லை. அது போலீஸ் அதிகாரிகளுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு நிலைமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்னதான் பண்ண முடியும்? விவசாயிகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்கள் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் இருக்குது. மானியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நெல் கொள்முதல் பண்ணி அதை ஒரு கிடங்குல வைக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுத்த நிதியில 50% வந்து நீங்க பட்ஜெட்டை குறைச்சிட்டீங்க. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதில் கொடுக்கக்கூடிய கடன் தள்ளுபடியில் கிட்டத்தட்ட 24.9%, 27% வந்து குறைச்சிட்டீங்க. அதே மாதிரி கடன் தள்ளுபடிகள் அதில் 18.5%, இதையெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. ஒரு விவசாயிகளுக்கு முதுகெலும்பி நம்ம கொடுக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் லோனு, அவங்களோட கொடுக்கக்கூடிய மானியம் மற்றும் கொள்முதல் கிடங்குகள், இதுதான். இது பேக் போனையே வந்து அதோடைய முதுகெலும்பியே ஒடிச்சு விட்டுட்டு நாங்க விவசாயிகள் நல்லது பண்றேன்னு என்ன அர்த்தம்? கடன் தள்ளுபடி எல்லாம் பண்ணிருக்காரு இல்லையா? பண்ணதா அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்பு மட்டுமே போதுமா? நெல் அப்படின்னு எழுதி வச்சுட்டு, அதாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, நெல்லுன்னு எழுதி வச்சா சோறு ரெடி ஆயிடுமா? இப்போ இவ்வளவு நாளா 4.5 ஆளுங்க முடிஞ்சு இப்போ எலெக்ஷனுக்கு 3 மாசம் இருக்கு. இப்போ மடிக்கணினி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இந்த பணம் எங்க இருந்து வருது? இந்த விவசாயிகளுக்கு போக வேண்டிய பணம் தான் மடிக்கணினிக்கு கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தகுதி உள்ளவர்களுக்குன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அதற்கான பணம் எங்கிருந்து வருது? இந்த விவசாயிகள் பணம் தான். ஸோ விவசாயிகளோட பணத்தை எடுத்து தான் நீங்க உங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணீங்களே தவிர விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ நியாயமா சேர வேண்டிய எதுவுமே செய்யல. 50,000 விவசாயிகளுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதா சொன்னீங்க. அந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறது மட்டும் தான் உங்க வேலை. ஆனா கரண்ட் கொடுக்கக்கூடிய மத்திய அரசு, அதாவது மாநிலத்துல கரண்டோடைய விலையை ஏற்றிட்டீங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி பில்லு வரதை 1 மாசமா மாத்திரன்னு சொன்னீங்க, அதையும் பண்ணல. வாக்குறுதிகள் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, எவ்வளவு நீங்க நிறைவேற்றிருக்கீங்க இல்லைன்றது இப்போ இந்த எலெக்ஷனுக்கு நீங்க வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையை பார்த்தோன்னா உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.